பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 4வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட தேவ சமூகம் என்கிற தலைப்பின் கீழ் வருகிற வாக்குத்தத்தங்களை விசுவாச அறிக்கையிட்டு ஜெபிப்போம். மீகா 2:13. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். ஆமீனின் தகப்பனே, அப்பா, இவ்வேளையிலும் கூட நம்முடைய பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, நீர் கொடுக்க விரும்புகிற ஆசீர்வாதங்கள் சகலத்தையும் ஆண்டவரே, எவ்விதத்தின் நாவல அந்தகார கிரியைகள் தடை பண்ணி போடலாம், அந்த தடைகள் அனைத்தும் முடிக்கும்படியாக எங்களையும் சுத்திகரிங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. உமக்கு பிரியமாய் நடக்கும் பொழுது கர்த்தாவே, தடைகளை நீக்கி போடுகிற தேவனாக எங்களுக்கு முன்னே செல்வீரே, மக்கு ஸ்தோத்திரம். அப்பா, தேவரீர் இறங்குவீராக. எல்லா தடைகள் நீங்கி பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள், பூலோகத்தின் ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் புரிந்துள்ள வேண்டுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, உமக்கு மகிமை செலுத்துகிறோம் என் ராஜா. சங்கீதம் 18:29. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். அமீன். நீரே எங்கள் பெலன் தகப்பனே. அமீன் அப்பா. பராக்கிரமசாலியாகிய தேவரீர் எங்களோடு இருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நீரே எங்கள் தைரியமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா பிதாவே, நாங்கள் உண்மையை நம்பி இருக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. தகப்பனே, நீர் எங்கள் பட்சத்தில் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் எதற்கும் அஞ்சாமல் இருக்கிறோம் அப்பா. தகப்பனே, சகாலத்தையும் உம்மாலே எல்லாவற்றையும் செய்து முடிக்க கர்த்தர் பலப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம் 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 என் ஆண்டவரே. பலவீனத்தில் எல்லாம் கர்த்தருடைய பலன் சம்பூர்ணமாக எங்கள் மீது இருப்பதற்காக நன்றி 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 அப்பா. நன்றி செலுத்துகிறோம். சங்கீதம் 9:3. என் சத்துருக்கள் பின்னாக திரும்பும்போது உமது சமூகத்தில் அவர்கள் இடருண்டு அழிந்து போவார்கள். ஆமென் தகப்பனே. அப்பா, எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற பொல்லாத மனுஷர்கள், பொல்லாத ஆயுதங்கள், எல்லா அந்தகார கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அத்தனையும் வாய்க்காமல் போவதாக, அழிந்து சிதறடிக்கப்படுவதாக இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அப்பா பிதாவை, உம்முடைய பரிசுத்தவான்கள், ஊழியக்காரிகள் ஆண்டவரே அப்பா, அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா விதமான அந்தகார கிரியைகள் அத்தனையும் வாய்க்காமல் போவதாக. தேவரின் அக்கினி ஜுவாலையாய் இப்படி பிள்ளைகளை வேலி அடைத்து பாதுகாப்பீராக தகப்பனே. அப்பா, அவர்களையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றும் கர்த்தர் வேலி அடைத்தருளும். கிருபையுள்ள கரத்துக்கள் ஒப்பு கொடுக்கிறோம் என் ராஜா. தகப்பனே, மக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சங்கீதம் 16:11. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஸ்தோத்திரம் என் தகப்பனே. ஆமீனப்பா. ஜீவ மார்க்கத்தை எங்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறீர் ஆண்டவரே. நித்திய காலமாக ஆண்டவரே மோடு உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜீவிக்க வேண்டுமே அப்பா. அதற்கு பூமியில் வாழ்கிற நாட்கள் எல்லாம் நாங்கள் சுத்திகரிக்கப்பட்டவர்களாக, உலகத்தின் மாயையில் விழாதபடிக்கு எங்களை நாங்கள் இன்னும் பரிசுத்த பண்ணி கொள்ளவும் கர்த்தாவே. உங்க வசனத்தை வாசித்து அதன்படி நடக்கவும், உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது மாத்திரமே அப்பா தகப்பனே, நித்திய ஜீவனை நாங்கள் சுதந்திரிக்க முடியும். இந்த பாக்கியத்தை எங்களுக்கு அருள் செய்யும்படியாக இப்பொழுது ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் சபையும் தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. தகப்பனே, இறங்குவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நோக்கி பாருங்க. கர்த்தர் மனமுருகுகிற தேவன் அப்பா. ஹல்லேலூயா. தகப்பனே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. ஆமீன் தகப்பனே. ஹல்லேலூயா ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள தெய்வமே அப்பா, உம்மோடு நாங்கள் வாசம் பண்ண வேண்டுமே கர்த்தாவே. நித்தியமாக உம்மோடு நாங்கள் இருக்க வேண்டுமே அப்பா. அந்த பாக்கியத்தை, அந்த மகா கிருபை எங்களுக்கு இந்த நாளில் எங்கள் முத்திரையாய் போடுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் என் தகப்பனே. ஆண்டவரே, உலகத்தின் எல்லா விதமான அசுத்தமான காரியங்களுக்கு முற்றிலும் எங்கள் நீங்களாக்கி ரட்சித்தருள வேண்டுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம் என் ராஜா. நீர் எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. ஆவியானவர், இந்த நாளிலும் கூட எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கணவன் மனைவி பிள்ளைகள் என்று கர்த்தர் வேலி அடைத்தருளும். போக்கிலும் வரத்திலும் கர்த்தர் சமூகம் எங்களோடு இருக்கட்டும் என் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவ கிருபை எங்களோடு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம் என் தகப்பனே. அப்பா பிதாவே,
வேலையிலும் கூட துக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகள், பலவிதமான மனவேதனை இருக்கிற பிள்ளைகளை நீங்க தைரியப்படுத்துங்கப்பா, ஆறுதல் படுத்துங்க, பலப்படுத்துங்கப்பா. தகப்பனே இறங்குவீராக. சகாயரா அவர்களோடு தங்கியிருக்க வேண்டும் ஜெபிக்கிறோம் என் தகப்பனே. எல்லாருடைய மீறுதல்கள், குறைகள், குற்றங்களை மன்னிங்க. எல்லா மனுஷர் மீதும் இயேசுவின் ரத்தம் ஊற்றப்படட்டும் என் ஆண்டவரே. ஆமீன். வெளியேற பெற்ற பரிசு ரத்தத்தினால எல்லோரையும் கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தின ஆண்டவரே. அப்பா பிதாவே, பரிசுத்த ஆவியானவரின் அக்கினியின் அபிஷேகம் இந்த கடைசி நாட்களிலே எல்லாரும் பெற்றுக்கொள்ளத்தக்க கிருபை தாங்கப்பா. உம்முடைய கரத்தினாலே நாங்கள் உருவாக்கப்பட்டு இருக்கிறோம் என் ஆண்டவரே. நாங்கள் எங்களுக்கானவர்கள் அல்ல, தேவனுக்குரியவர்கள். ஆமீன் பிதாவே. தேவ சித்தம், பரலோக திட்டத்தை அறிந்து செயல்படக்கூடிய கிருபை தாங்க. இன்னும் கொஞ்ச நாட்கள் மாத்திரமே இந்த கிருபை நாட்களை கொடுத்திருக்கீங்கப்பா. அதை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள அருள் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நம்முடைய ரகசிய வருகை மிகவும் சமீபத்திற்கு. நாங்கள் ஆயத்தப்பட, ஒரு கூட்டச்சனத்தை ஆயத்தப்படுத்த, எங்கள் குடும்பங்கள் சபையை ஆயத்தப்படுத்த கர்த்தர் கிருபை தந்துள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் விளை செய்ய நினைக்கிற எல்லா விதமான அந்தகார கிரியைகள், உலகத்தின் காரியங்கள் சகலமும் விலகி இருப்பதாக இயேசுவின் பலமுள்ள நாமத்தில் ஆண்டவரே எங்களை தாழ்த்திக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். நீரே எங்களை ஆட்கொள்ளும், நீரே எங்களை பலப்படுத்தும், வழிநடத்தும் அப்பா. கிருபையுள்ள கருத்துக்கள் ஒப்பு கொடுக்கிறோம் என் ராஜா. இந்திய தேசத்தை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. தகப்பனே, எல்லாவற்றையும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எல்லை எங்கும் பரிசுத்த கரம் இருப்பதாக நீர் பாதுகாத்து கொண்டிருக்கிற உன்னத கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. சுத்திகரிப்புங்க தேசத்தில் உண்டாகட்டும் அப்பா. தேவனை அறிகிற மெய்ஞானத்தை அருள் செய்ய இயேசப்பா. தகப்பனே, மக்கு நன்றி நன்றி நன்றி. விலையேற பெற்ற உம்முடைய ஜீவன், விலையேற பெற்ற உம்முடைய சரீரம், விலையேற பெற்ற உம்முடைய பரிசுத்த ரத்தத்தை எல்லா மனுஷருக்காக நீங்க கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே. அல்லேலூயா ராஜா. கர்த்தர் இறங்கிருளுவீராக. ஆமீன். எல்லா மனுஷருக்கான அதிகாரி நீர் மாத்திரமே. ஜீவாதிபதியை இறங்கி ஆட்கொள்ளும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா தடைகள் உடைக்கப்படட்டும் இயேசுவின் பலமுள்ள நாமத்தில். ஒவ்வொரு மனுஷன் மீதும் இறங்குவீராக தகப்பனே. எல்லா கட்டுகள் அறுக்கப்படுவதாக. ரட்சினத்தை தேவன் அருள் செய்வீராக தகப்பனே. மக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. இஸ்ரேலை ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. தகப்பனை வேலி அடைப்பீராக. ஆளுகிறவர்களுக்கு ஞானத்தையும் ஆலோசனைங்க கொடுங்க தகப்பனே. சேதமும் வராதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. பாலஸ்தீன், உக்ரைன், ரஷ்யா, ஈரானுக்காக ஜெபிக்கிறோம். லெபனன், சிரியாக்காக, டர்க்கிக்காக தேவ சமூகத்துல வரும் ஆண்டவரே. உலக நாடுகள் ஒவ்வொன்றையும் தேவ சமூகத்துல அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆளுகை செய்கிறவர்கள் தெய்வ பயத்தை நீங்க கொடுங்கப்பா. தெய்வ ஆலோசனை பெற்றுக்கொண்டு நடக்கத்தக்கதான கிருபை தாங்கப்பா. தகப்பனே, மனம் இறங்குவீராக. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்தீர், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தீரும். கோடான கோடி ஸ்தோத்திரங்கள் ஸ்தோத்திரங்கள் ஸ்தோத்திரங்கள். எல்லாம் வல்ல மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன் ஆமீன் ஆமீன்.